Welcome to TN Postal Academy. இது Post Office Guide Part 1. இது MTS, Postman, Mail Guard, from Postal Assistant, Sorting Assistant இவங்களுக்கு உண்டான syllabus. இதில் Class 2 இருந்து Class 10 வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். So Post Office Guide Part 1 ஓட previous வீடியோவில் Post Office Guideனா என்ன, ஸோ அது வந்து எதை பற்றி சொல்லுது, நம்மளோட டிபார்ட்மெண்ட்டோட ஆர்கனைசேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர், அப்புறம் போஸ்டல் சர்க்கிள்ஸ் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ், அதோட ஜூரிஸ்டிக்ஷன், இதை பற்றியெல்லாம் பார்த்தோம். இப்போ கிளாஸ் 2லேருந்து கிளாஸ் 10 வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ கிளாஸ் 2 அப்படிங்கிறது டைப் ஆஃப் ஆஃபீஸஸ். போஸ்ட் ஆஃபீஸஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு 3 டைப்ஸ். மூணு டைப்பாக நம்மளோட போஸ்ட் ஆஃபீஸை கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ், இன்னொன்று சப் போஸ்ட் ஆஃபீஸஸ் இன்க்ளூடிங் இடி சப் ஆஃபீஸஸ், இடி பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸஸ், அதாவது ஹெச்ஓ, எஸ்ஓ, அப்புறம் பிஓ. இடி மீன்ஸ் எக்ஸ்ட்ரா டிபார்ட்மெண்டல். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா டிபார்ட்மெண்டல் சப் ஆஃபீஸுங்கிறது இப்போ இல்லை, முதல்ல இருந்தது. எக்ஸாம் பர்பஸ்க்காக அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இப்போ head post offices and sub post offices are normally transact all types of postal business. So head officeum sub officeum எல்லா விதமான டிரான்சாக்ஷனும் பண்ணுவாங்க. branch post offices transact postal business in a restricted manner only. So BOல குறிப்பிட்ட டிரான்சாக்ஷன் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ BOல IPO சேல்ஸ் பண்ண முடியாது. அப்புறம் எஸ்பி டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்எஸ்சி, கேவிபி, சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த மாதிரி சில டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்ண முடியாது. ரெஸ்ட்ரிக்டட் மேனரில் தான் பிஓட டிரான்சாக்ஷன் எல்லாமே இருக்கும். ஹெட் ஆஃபீஸஸ் இன் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் ஆர் பிளேஸ்ட் அண்டர் கெசடட் ஆஃபீஸர். ஸோ முக்கியமான நகரங்களில் இருக்கிற ஹெட் ஆஃபீஸஸ்க்கு கண்ட்ரோல் யாருன்னா கெசடட் ஆஃபீஸர் தான் இருப்பாங்க. சச் ஆஃபீஸஸ் ஆர் கால்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ். இந்த மாதிரி கெசடட் ஆஃபீஸர்ஸ் கண்ட்ரோலில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸை என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் போஸ்ட் மாஸ்டர் எக்ஸசைஸ் ஆல் பவர்ஸ் ஆஃப் எ சூப்பரண்டன்ட் ஆஃப் போஸ்ட் இன் எ ரெஸ்பெக்ட் ஆஃப் தர் ஓன் ஆஃபீஸ். ஸோ இந்த கெசடட் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பவர் என்னன்னா ஒரு எஸ்பி ரேங்க்ல இருக்கிற பவர், அதாவது சூப்பரண்டன்ட் ஆஃப் போஸ்ட், ஒரு டிவிஷன் ஹெட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உண்டான பவர் தான் இந்த போஸ்ட் மாஸ்டருக்கும் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் போஸ்ட் மாஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஈக்குவல் டு Superintendent of Post Offices in a division. Value payable. VP articles shall not be booked to Army Post Office. So VP article Army Post Office க்கு book பண்ண முடியாது. Money orders shall not be booked to Army Post Office. Money orders Army Post Office க்கு book பண்ண முடியாது. Class 3 Night Post Office. Normal working hours are fixed by head of the circle as per post office guide. ஸோ ஒரு ஆஃபீஸோட நார்மல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் தி சர்க்கிள் தான். டைரக்டர் ஜெனரல் மே எக்ஸ்டெண்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப் டு 8:30 PM. ஸோ டிஜி நினைச்சாருன்னா ஒரு ஆஃபீஸோட ஒர்க்கிங் ஹவர்ஸை 8:30 மணி வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ டைரக்டர் ஜெனரலுக்கு தான் அந்த பவர் இருக்கு. சச் ஆஃபீஸஸ் மே ஃபங்க்ஷன் ஆன் சண்டேஸ் அண்ட் ஆர் கால்டு நைட் போஸ்ட் ஆஃபீஸஸ். ஸோ 8:30 மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆஃபீஸஸ்லாம் நைட் போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க, என்பிஓ. இது சண்டேஸ்லையும் போஸ்டல் ஹாலிடேஸ்லையும் இந்த நைட் போஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க் ஆகும். தே புக்டு ரிஜிஸ்டர் ஆர்டிக்கல் இன்க்ளூடிங் விபி ஆர்டிகல்ஸ். ஸோ இந்த ஆஃபீஸில் ஆர்டிக்கல் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் விபி ஆர்டிகல்ஸும் புக் பண்ணுவாங்க. தே இஷ்யூ டெலிகிராஃபிக் மணி ஆர்டர். டெலிகிராஃபிக் மணி ஆர்டரை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க, புக்கிங் பண்ணுவாங்க. They sell Indian Postal Order IPO and postage stamps. So IPO postage stamps எல்லாம் அந்த நைட் போஸ்ட் ஆஃபீஸ்லையும் சேல்ஸ் பண்ணுவாங்க. சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அண்ட் கேஷ் சர்டிஃபிகேட்ஸ் ஆர் அலௌட் அப் டு 7 PM. ஸோ எஸ்பி ரிலேட்டடான டிரான்சாக்ஷன், கேஷ் சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே 7 மணி வரைக்கும் அந்த டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. டெபாசிட்ஸ் ஆர் வித்ட்ரா அந்த மாதிரி. ஆன் வீக் டேஸ் ஒன்லி. இந்த 7 மணி வரைக்கும் அப்படிங்கிறது வார நாட்களில் மட்டும்தான், அதாவது சண்டே கிடையாது, வீக் டேஸில் மட்டும்தான் 7 மணி வரைக்கும் எஸ்பி ரிலேட்டடான டிரான்சாக்ஷன் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் நடக்கும். பேமெண்ட் ஆஃப் டிஎம்ஓ இஸ் அலவுட் அப் டு 6 PM ஒன்லி. இந்த டெலிகிராஃபிக் மணி ஆர்டர் சொன்னோம் இல்லையா, அதோட பேமெண்ட் 6 மணி வரைக்கும் தான் வீக் டேஸில் நடக்கும். ஆன் சண்டேஸ், நேஷனல் ஹாலிடேஸ் அண்ட் போஸ்டல் ஹாலிடேஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆர் 10 to 5 hours. ஸோ சண்டேஸ்லேயும் நேஷனல் ஹாலிடேஸ், போஸ்டல் ஹாலிடேஸில் அந்த போஸ்ட் ஆஃபீஸோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும்.
டெலிவரி ஒர்க் இஸ் ஃபுல்லி சஸ்பெண்டட். ஸோ இந்த 10 to 5 ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸில் டெலிவரி ஆப்ரேஷன்ஸ் வந்து நடக்காது. பேமெண்ட் ஆஃப் எம்ஓ, எஸ்பி அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் சர்டிஃபிகேட் இஸ் சஸ்பெண்டட். அதாவது மணி ஆர்டர் பே பண்ணுறதோ இல்லைனா எஸ்பி போஸ்ட் ஆஃபீஸ் சர்டிஃபிகேட்ஸ் ரிலேட்டடான டிரான்சாக்ஷன்லாம் அந்த சண்டேல இந்த 10 to 5ல நடக்காது. நைட் போஸ்ட் ஆஃபீஸஸ் ஆர் லிஸ்டட் இன் பார்ட் 3 ஆஃப் தி போஸ்ட் ஆஃபீஸ் கைடு. ஸோ இந்த நைட் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது பார்ட் 3 போஸ்ட் ஆஃபீஸ் கைடோட பார்ட் 3ல தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது கிளாஸ் 4 மொபைல் போஸ்ட் ஆஃபீஸ். இதுதான் அந்த மொபைல் போஸ்ட் ஆஃபீஸோட இமேஜ். ஒரு வேனில் ஒரு ஆஃபீஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகும், அதான் மொபைல் போஸ்ட் ஆஃபீஸ். Mobile post offices function at Bombay, Calcutta, Delhi, Madras, Ahmedabad, Nagpur, Hyderabad, Bangalore, Kanpur, Pune, Jaipur and Bilal Industrial Township. So mobile post offices in the cities lalami irukku. They provide late posting facility in different city areas as per fixed schedule. So இது mobile post office ஓட purpose என்னன்னா late posting. இது வந்து எம்சி லாஸ்ட் இயர் கொஸ்டினில் ஒரு சர்க்கிளில் கேட்டிருந்தாங்க. மொபைல் போஸ்ட் ஆஃபீஸோட வேலை என்ன, எதுக்காக மொபைல் போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு லேட் போஸ்டிங்காக இந்த மொபைல் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து இதுக்குன்னு ஒரு ஷெடியூல் இருக்கும். இப்போது 5 மணிக்கு வந்துட்டு ஒரு இடத்துல இருக்கும், 6 மணிக்கு இன்னொரு இடத்துல இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு ஷெடியூல் இருக்கும், அந்தந்த டைமிங்கில் அந்த லொக்கேஷனில் இருக்கும். ஸோ அங்கே இருக்கிறவங்க லேட் போஸ்டிங் ஆர்டிக்கல் வந்து போஸ்ட் பண்ணுறது அந்த மொபைல் போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணிக்கலாம். மொபைல் போஸ்ட் ஆஃபீஸஸ் ரிமைன் க்ளோஸ்ட் ஆன் சண்டே. மற்ற போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரியே மொபைல் போஸ்ட் ஆஃபீஸும் சண்டே வேலை செய்யாது. தே ஆல்சோ ரிமைன் க்ளோஸ்ட் ஆன் போஸ்டல் ஹாலிடேஸ். போஸ்டல் ஹாலிடேஸ்லையும் அது ஃபங்க்ஷன் ஆகாது. தே செல் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் அண்ட் போஸ்டல் ஸ்டேஷனரிஸ். அதாவது ஸ்டாம்ப்ஸும் போஸ்டல் ஸ்டேஷனரிஸ், என்வெலப், போஸ்ட் கார்டு, ஐஎல்சி இது எல்லாமே சேல்ஸ் பண்ணுறது தான் இந்த மொபைல் போஸ்ட் ஆஃபீஸோட இது ஒன் ஆஃப் தி ஒர்க். தே கிராண்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் போஸ்டிங். ஸோ சர்டிஃபிகேட் ஆஃப் போஸ்டிங்கிறது கான்செப்ட் இப்போ இல்லை, பட் அன்ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸை வந்துட்டு போஸ்ட் பண்ண வந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுப்பாங்க, அதுதான் சர்டிஃபிகேட் ஆஃப் போஸ்டிங். இது முன்னாடி வழக்கத்தில் இருந்த ஒன்று. தே புக் சர்ஃபேஸ் அண்ட் ஏர்மெயில் ரிஜிஸ்டர்ட் லெட்டர்ஸ் எக்ஸ்க்ளூடிங் இன்சூர்ட் அண்ட் விபி. ஸோ சர்ஃபேஸ் அதாவது சர்ஃபேஸ் மோடில் டிரான்ஸ்மிட் ஆகிற ஆர்டிக்கிளும் ஏர் மோடில் டிரான்ஸ்மிட் ஆகிற ஆர்டிகிள்ஸும் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதில் எக்ஸ்க்ளூட் அதாவது இன்சூர்டு அண்டு விபி ஆர்டிகல்ஸை இங்கே புக் பண்ண மாட்டாங்க, மொபைல் போஸ்ட் ஆஃபீஸில் புக் பண்ண மாட்டாங்க. தே புக் ஏர் பார்சல்ஸும் புக் பண்ணிக்கலாம். தே அக்செப்ட் அன்ரிஜிஸ்டர்ட் லெட்டர் மெயில் ஆர்டிகல்ஸ் ஃபார் டிஸ்பேட்ச். ஸோ ஆர்டினரி லெட்டர்ஸ் அந்த ஆர்டிகல்ஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ ஆர்டிக்கல் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, பார்சல்ஸ் வந்துட்டு புக் பண்ணுவாங்க, அன்ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்க்ளூடு இன்சூர்ட் அண்ட் விபி ஆர்டிகல்ஸ். Insured and VP, now COD retail articles are not accepted. Mobile post offices at Madras and Nagpur are also permitted to book money order. So Madrasல இருக்கிற and நாக்பூர்ல இருக்கிற ரெண்டு மொபைல் போஸ்ட் ஆஃபீஸ்லையும் மணி ஆர்டர் புக் பண்ணிக்க முடியும். இந்த ரெண்டு ஆஃபீஸில் மணி ஆர்டர் புக் பண்ணிக்க முடியும். அடுத்தது கிளாஸ் 5 பிஸ்னஸ் ஹவர்ஸ். பிஸ்னஸ் ஹவர்ஸ் வித் த பப்ளிக் ஆர் நார்மல் ஒர்க்கிங் டேஸ். ஸோ ஒரு நார்மல் ஒர்க்கிங் டேஸில் ஒரு ஆஃபீஸோட பிஸ்னஸ் ஹவர்ஸ் என்ன, காலையில் எத்தனை மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க, அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸில் என்னென்ன விதமான டிரான்சாக்ஷன்லாம் பப்ளிக்கு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸ் 5. ஸோ ஃபார் ரெஃபரன்ஸ் அண்ட் என்கொயரிஸ், ஸோ ஏதாவது என்கொயரிஸ் பண்ணுறாங்க இல்லைனா வந்துட்டு எதை பற்றின ஏதாவது ஒரு சேவிங் ஸ்கீமோ இல்லைனா வேறு ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து டூரிங் த என்டையர் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆஃப் தி போஸ்ட் ஆஃபீஸ். அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிற எல்லா நேரத்துலையும் ரெஃபரன்சஸ் அண்ட் என்கொயரிஸ்க்கு அலவுட் இருக்கு. கவுண்டர் சர்வீசஸ் இன்க்ளூடிங் புக்கிங் அண்ட் போஸ்டிங் ஆஃப் ஐட்டம்ஸ், ப்ரீமியம் கலெக்ஷன் ஆஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம். ஸோ ஆர்டிக்கல் புக் பண்ணுறது, ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ணுறது, ப்ரீமியம் கலெக்ஷன் இன்சூர்ட் ஐட்டம்ஸ்க்கு வந்துட்டு ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸ் தான். மணி ரெமிட்டன்ஸ், எலக்ட்ரானிக் மணி ஆர்டர், இந்தியன் போஸ்டல் ஆர்டர், அதாவது இஎம்ஓ புக் பண்ணுறது, ஐபிஓ சேல்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸ் தான். சேவிங்ஸ் பேங்க் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா அதுவும் 6 ஹவர்ஸ் தான். அடுத்தது பிரான்ச் ஆஃபீஸஸ். பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸஸ் ஷல் ரிமைன் ஓப்பன் ஃபார் மேக்ஸிமம் ஆஃப் 5 ஹவர்ஸ் பர் டே. ஒரு பிஓ வந்து மேக்ஸிமம் ஒர்க் ஆகிற டைம் வந்து 5 ஹவர்ஸ் தான்.
Circle head, regional head and divisional head divisional head are empowered to fix the business hours of a post office under their jurisdiction. ஸோ சிபிஎம்ஜிஓ பிஎம்ஜிஓ இல்லைன்னா வந்துட்டு எஸ்பிஓ அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனுக்கு கீழே இருக்கிற ஆஃபீஸோட ஒர்க்கிங் ஹவர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். They also decide delivery and dispatch timing, keeping in view working hours, local convenience and mail timing. அதாவது local convenience அப்புறம் mail timing, mail transportation பொறுத்து அந்த போஸ்ட் ஆஃபீஸோட டெலிவரி அண்ட் டிஸ்பேச் ஷெட்யூலை இவங்க பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. Circle head or regional head may specify business hours on Sundays and holidays if required. தேவைப்பட்டா சண்டேஸ்லையும் ஹாலிடேஸ்லையும் இதோட பிஸ்னஸ் ஹவர்ஸை இந்த ஆஃபீஸோட பிஸ்னஸ் ஹவர்ஸை சர்க்கிள் ஹெட் அண்ட் ரீஜனல் ஹெட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. They may specify the type of the transaction permitted during such hours. ஸோ இந்த சண்டேஸ் அண்ட் ஹாலிடேஸ் இருக்கு இல்லையா, அப்போ என்னென்ன விதமான டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சர்க்கிள் ஹெட் அண்ட் ரீஜனல் ஹெட் தான் முடிவு பண்ணுவாங்க. They may fix the maximum number of items to be tendered for booking to manage rush and enquiry, ensure equitable service. அது அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸில் எவ்வளோ ஆர்டிகல்ஸ் புக் பண்ணணும், மேக்ஸிமம் எவ்வளோ ஆர்டிகல்ஸ் புக் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறதும் சர்க்கிள் ஹெட் மற்றும் ரீஜனல் ஹெட் தான். ஸோ இது வந்துட்டு அந்த டைமில் இப்போ ஈக்குவலாக எல்லாத்துக்கும் அந்த சண்டேஸில் இப்போ 10 to 5 வந்து ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த 10 to 5 மேக்ஸிமம் எவ்வளோ ஆர்டிகல்ஸ் எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணணும், ஈக்குவலாக எல்லா பப்ளிக்குக்கும் அந்த சர்வீஸ் வந்து அவைலபிள் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸை அந்த டிரான்சாக்ஷன் லிமிட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. Class 7 Business done on Sundays and postal holidays. Except night post office. Night post office தவிர all post offices and mobile post offices are generally closed on Sunday and PO holidays. ஸோ நைட் போஸ்ட் ஆஃபீஸ் தவிர மீதி எல்லா போஸ்ட் ஆஃபீஸும் மொபைல் போஸ்ட் ஆஃபீஸும் சண்டேவும் போஸ்டல் ஹாலிடேஸும் ஃபங்க்ஷன் ஆகாது, க்ளோஸில் தான் இருக்கும். There is no clearance of street letter boxes and no delivery of mails. ஸோ அந்த டைமில் சண்டேஸில் பார்த்தீங்கன்னா லெட்டர் பாக்ஸ் கிளியரன்ஸ் இருக்காது, மெயில் டெலிவரியும் சஸ்பெண்டில் தான் இருக்கும். ஏன்னா சண்டே அந்த ஆஃபீஸ் ஃபுல்லாக ரிமைன் க்ளோஸ்டு தான். போஸ்டிங் இஸ் அலவுட் இன் மெயில் வேன் லெட்டர் பாக்ஸஸ் ஆஃப் ஆர்எம்எஸ் செக்ஷன்ஸ். ஸோ ஆர்எம்எஸ் மெயில் வேன் இருக்கு இல்லையா, அதில் வந்து போஸ்டிங் பண்ணிக்கலாம், லெட்டர் வந்து போஸ்ட் பண்ணிக்க முடியும். Machine franked articles shall not be posted in post office or mailman letter box. So franked articles, அதாவது franked means stamping machine. franking அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டாம்ப் போட்டுறோம் இல்லையா, ஒரு ஆர்டிக்கிளில் ஸ்டாம்ப் போட்டுறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக ஒரு இம்ப்ரெஷன், அதுக்குன்னு தனியாக ஒரு மிஷின் இருக்கும் ஃப்ராங்கிங் மிஷின் சொல்லிட்டு, அந்த இம்ப்ரெஷன் பண்ண ஆர்டிகிள்ஸை எக்காரணத்தை கொண்டும் போஸ்ட் பாக்ஸ்லேயோ வேன் லெட்டர் பாக்ஸ்லேயோ வந்துட்டு போடக்கூடாது, டைரெக்டாக போஸ்ட் ஆஃபீஸில் தான் கொண்டு வந்து கொடுக்கணும். Registered newspaper and packets are accepted on Sundays and postal holidays. So registered newspaper அப்புறம் packets இதெல்லாமே சண்டேஸ் அண்ட் போஸ்டல் ஹாலிடேஸில் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஆஃபீஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நைட் போஸ்ட் ஆஃபீஸ், ப்ரெஸ் சார்ட்டிங் ஆஃபீஸ்னு இருக்கும், அவங்க வந்துட்டு அக்செப்ட் பண்ணுவாங்க. They are accepted without late fee. ஸோ அப்படி போஸ்ட் பண்ணுற ஆர்டிக்கிளுக்கு லேட் ஃபீ எதுவும் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. Acceptance is allowed at press sorting office, RMS office and night post office. ஸோ இந்த ஆஃபீஸ் எல்லாமே எல்லா நாளும் ஒர்க் ஆகும், ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதனால சண்டே வந்துட்டு இந்த ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர்ஸ் பேக்கெட்ஸ் எல்லாம் இந்த ப்ரெஸ் சார்ட்டிங் ஆஃபீஸில், ஆர்எம்எஸ் ஆஃபீஸில், நைட் போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்டிங் பண்ணிக்கலாம். RMS offices generally sell postage stamp and postal stationery on Sundays and postal holidays. ஸோ ஆர்எம்எஸ்லையும் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் அண்ட் போஸ்டல் ஸ்டேஷனரிஸ் வந்து சேல்ஸ் நடக்கும். சண்டேஸ் அண்ட் பிஓ ஹாலிடேஸில் வந்துட்டு நடக்கும், அங்கேயும் புக்கிங் நடக்கும் ஆர்எம்எஸ் ஆஃபீஸ்லேயும். They grant certificate of posting. Certificate of posting அவங்க கொடுப்பாங்க. They book speed articles. Speed articles புக் பண்ணிக்க முடியும். அடுத்தது Class 8 Post Office Holidays. The Department of Personnel and Training, அதாவது DOPT சொல்லுவாங்க, issued instruction for holidays to be observed in central government office. ஸோ நமக்கு எவ்வளோ நாள் லீவு, எந்தெந்த டேஸ்லலாம் லீவு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறது தான் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங். 14 holidays are compulsory holidays for all central government offices. எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கும் 14 ஹாலிடேஸ்ங்கிறது கம்பல்சரி. 3 additional holidays will be decided by the
சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி வெல்ஃபேர் கோஆர்டினேஷன் கமிட்டி, அதாவது CGEWCCன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டேட் லெவலில் இருக்கும். ஹென்ஸ் டோட்டல் 17 க்ளோஸ்ட் ஹாலிடேஸ், அதாவது 14 ஹாலிடேஸ் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. மீதி இருக்கிற 3 ஹாலிடேஸ் வந்து அந்தந்த ஸ்டேட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி வெல்ஃபேர் கோஆர்டினேஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்கும். அவங்க வந்துட்டு அந்த 3 ஹாலிடேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து லீவ் விடுவாங்க. அட் த மீன் டைம் வந்துட்டு கேரளா பார்த்தீங்கன்னா ஓணம்க்கு வந்து அங்கே லீவ் விடுவாங்க. ஸோ ஓணம் வந்து நம்ம இங்கே தமிழ்நாட்டோட ஹாலிடே கிடையாது, பொங்கல் வந்துட்டு கேரளாவோட ஹாலிடே கிடையாது. ஸோ அந்த 3 ஹாலிடேஸை ஃபிக்ஸ் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த CGEWCC. The final list of 3 holidays will be uniformly applicable to all concerned office in each state level. So once அந்த 3 holidays வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை வந்து மாற்ற முடியாது. இந்த 3 ஹாலிடேஸ் வந்து அந்த ஸ்டேட்ல இருக்கிற எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கும் காமனாக இருக்கும். No change is permitted in respect of festival and dates once notified. So once அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அந்த 3 நாள் வந்துட்டு லீவ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. The restricted holidays, RHன்னு சொல்லுவாங்க, lists also decided by CGEWCC at state level based on local importance. ஸோ இது போக RHன்னு இருக்கும், அதை டிசைட் பண்ணுறதும் இந்த CGEWCC தான். ஜென்ரலி CGEWCC chaired by Principal Accountant General, அதாவது ஆஃபீஸ் ஆஃப் பிரின்சிபல் அக்கௌண்டன்ட் ஜெனரல் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த CGEWCC வந்துட்டு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் மாதிரி, ஐ மீன் சேர்பர்சன். Payment of postage, stamps and stationeries. The class 9, desirability of payment of postage. Fully prepaid postal articles are forwarded and delivered at the earliest possible time. அதாவது ஒரு ஆர்டிக்கல் ஃபுல்லாக ஸ்டாம்ப் போட்டிருக்காங்க, இல்லைனா அதுக்கு ஃபுல்லாக பே பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆர்டிக்கிளுக்கு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எவ்வளோ சீக்கிரம் டெலிவரி பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அந்த ஆர்டிக்கல் டெலிவரி ஆகும். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அந்த ஃபுல்லி ப்ரீபெய்டு ஆர்டிகல்ஸ்க்கு தான். Unpaid or insufficiently prepaid articles are not given any additional security in transmission. ஸோ அன்பெய்டாக இருக்க ஸ்டாம்ப்ஸ் வந்து ஒட்டலை, இல்லைனா இன்சஃபிஷியன்ட்லி ப்ரீபெய்டு, இப்போ போதுமான அளவுக்கு ஸ்டாம்ப் ஒட்டலை அப்படின்னா அந்த ஆர்டிக்கிளுக்கான அடிஷ்னல் செக்யூரிட்டி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க டிரான்ஸ்மிஷன் அப்போ. Such articles are liable to detention for the purpose of taxing postage due. ஸோ அந்த மாதிரி அன்பெய்டு இன்சஃபிஷியன்ட்லி பெய்டு ஆர்டிக்கல் இருக்கு இல்லையா, அந்த ஆர்டிக்கல் வந்துட்டு டிடென்ஷன், அதாவது தடுத்து வைக்கப்படும், அதாவது டேக்ஸ் பர்பஸ்க்காக. ஒன்ஸ் அவங்க அந்த டெஃபிசியன்சி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் அந்த ஆர்டிக்கல் டெலிவரி ஆகும். அது வரைக்கும் அது போஸ்ட் ஆஃபீஸில் தான் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும். Unpaid or insufficiently prepaid articles are not issued along with the special deliveries. ஸோ இப்போ ஸ்பெஷல் டெலிவரிஸ் இருக்கு இல்லையா, இப்போ 3 நாள் கண்டினியூஸாக லீவு வந்துச்சுன்னா ஒரு நாள் வந்து ஸ்பெஷல் டெலிவரி வந்து போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷல் டெலிவரி போகக்கூடிய டைம்கள்லாம் இந்த அன்பெய்டு இன்சஃபிஷியன்ட்லி ப்ரீபெய்டு ஆர்டிக்கல் வந்துட்டு இஷ்யூ பண்ண மாட்டாங்க டெலிவரிக்கு. அடுத்தது கிளாஸ் 10, postage stamp and stationery. Postage is normally paid using postage stamp issued by Indian Post Office and the Government of India Authority. So postage அப்படிங்கிறது நம்ம யூஸ்வலாக எப்படி பே பண்ணுறோம் அப்படின்னா போஸ்டேஜ் ஸ்டாம்ப் இருக்கு இல்லையா, அந்த மெத்தடில் தான் நம்ம ஒரு ஆர்டிக்கிளுக்கு யூஸ்வலாக நம்ம பே பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டாம்ப்ஸ் வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ், இது வந்து அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அத்தாரிட்டியில் தான் நமக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக தான் அந்த ஸ்டாம்ப்ஸ் வந்துட்டு சேல்ஸ் ஆகும். Postal stationeries like envelope, inland letter and postcards have pre-embossed stamp value. ஸோ envelope, inland letter and postcard இருக்கு இல்லையா, இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு குறிப்பிட்ட வேல்யூக்கு ஸ்டாம்ப் மாதிரி அங்கே ஒட்டியிருப்பாங்க சரிங்களா, ப்ரீ-எம்போஸ்டு ஸ்டாம்ப் வேல்யூ. இப்போ envelopeல பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் வேல்யூக்கு உண்டான ஸ்டாம்ப்ஸ் இருக்கும், ILCல 2 ரூபாய் 50 காசுக்கு உண்டான ஸ்டாம்ப் வேல்யூ இருக்கும், போஸ்ட் கார்டில் 50 பைசாக்கு உண்டானது இருக்கும். ஸோ இதெல்லாமே ப்ரீ-எம்போஸ்டு ஸ்டாம்ப் வேல்யூ. Additional postage stamps may be affixed if the embossed value is insufficient. இப்போ ஒரு என்வலப்பில் இப்போ 5 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் போட்டிருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே கரஸ்பாண்டன்ஸ் எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஒரு 15 ரூபாய்க்கு வந்துட்டு ஸ்டாம்ப் ஒட்ட வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா நம்ம அடிஷ்னலாக 10 ரூபாய்க்கு ஸ்டாம்ப்பு அந்த ஆர்டிக்கல்லையே ஒட்டிக்க முடியும். ஆல்ரெடி 5 ரூபாய் எம்போஸ்டாக இருக்கும், மீதி அடிஷ்னலாக ஒரு 10 ரூபாய்க்கு
அந்த envelope-லயே நம்ம ஸ்டாம்ப் ஒட்டி அதோட வேல்யூவை என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். Revenue stamps are sold at post office but cannot be used for postage payment. So post officeல revenue stamps வந்து சேல்ஸ் பண்றாங்க, ஆனா அது வந்துட்டு postage purpose-க்காக கிடையாது. Postage can also be paid by franking machine impression or in cash in specified cases. So stamp தான் எல்லா ஆர்டிக்கிளுக்கு ஒட்டணும்னு அவசியம் இல்லை. franking machine மூலியமாவும் அந்த ஸ்டாம்ப் இம்ப்ரெஷனை வந்து கொடுத்துக்க முடியும், அந்த ஆர்டிக்கிளையும் போஸ்ட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா கேஷாகவும் கொடுத்துக்கலாம், ஒரு சில கண்டிஷன்ஸில் கேஷாகவும் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கவுண்டரில் ஸ்பீட் ரிஜிஸ்டர்லாம் புக் பண்ணுறோம் இல்லையா, அப்போ நம்ம கேஷாக கொடுத்து தான் அந்த ஆர்டிக்கிளை வந்து புக் பண்ணுறோம். நீங்கள் ஸ்டாம்ப் ஒட்டியிருந்தாலும் அது போஸ்டல் ஸ்டாம்ப்ஸ்ன்னு ஒரு கேட்டகரியில் வச்சு புக் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டாம்ப் ஓட்டலை அப்படின்னா கேஷ் மோடில் அந்த ஆர்டிக்கிள்லாம் புக் பண்ணிக்குவாங்க. Philately bureaus are established by DOP to serve stamp collector. So philately bureau அப்படிங்கிறது நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்னால ஸ்டாம்ப் கலெக்டர்ஸ்க்காக எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு பிரான்ச். Overseas philatelic orders are executed by Indian Philatelic Bureau, Mumbai GPO. ஸோ ஓவர்சீஸ் ஃபிலாட்டலிக் ஆர்டர்ஸ்னால் வெளிநாட்டிலேருந்து யாராவது ஃபிலாட்டலி ஆர்டர் கொடுக்குறாங்க, நம்மளோட இந்தியன் ஸ்டாம்ப்ஸ் வந்து வாங்கணும்னு விருப்பப்படுறாங்கன்னா அவங்க மும்பை ஜிபிஓவில் இருக்கிற இந்தியன் ஃபிலாட்டலி பியூரோவை காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டாம்ப்ஸை வாங்கிக்க முடியும். ஃபிலாட்டலி சர்வீஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள் த்ரூ 1 CPPO, அதாவது சர்க்கிள் பேஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ், 56 APOன்னு சொல்லுவாங்க. அப்புறம் 2 CBPO, சர்க்கிள் பேஸ் போஸ்ட் ஆஃபீஸ், இது வந்து 99 APOன்னு சொல்லுவாங்க, ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸ் சொல்லுவாங்க. இந்த ரெண்டு இதுலையும் ஃபிலாட்டலி சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதாவது ஆர்மி போஸ்ட் பேஸ் சர்க்கிளில் வந்துட்டு இந்த ஃபிலாட்டலி சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. Postage and chargeable sums not deemed to be prepaid, treated as unpaid. ஸோ எந்தெந்த கண்டிஷன்ஸ்லாம் நாம் ஸ்டாம்ப் ஒட்டியிருந்தாலும் அது வந்து அன்பெய்டாக ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த பகுதியில் பார்க்குறோம். Postage is treated as unpaid if unauthorized stamps, franking impressions or point of sale receipts are used. அதாவது அன்ஆத்தரைஸ்டு ஸ்டாம்ப்னா இந்தியன் கவர்மெண்ட்னால வெளியிடப்படாத ஸ்டாம்பாக இருக்குது. இப்போ ஒரு வெளிநாட்டு ஸ்டாம்ப் இருக்குது, அந்த மாதிரி ஸ்டாம்ப்ஸ்லாம் இல்லைனா ப்ரைவேட்டாக யாராவது ஸ்டாம்ப் அடிக்கிறாங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த ஸ்டாம்ப்ஸ் வந்து அன்பெய்டாக தான், அவங்க அந்த ஆர்டிக்கல் மேலே ஒட்டியிருந்தாலும் அது அன்பெய்டாக தான் ட்ரீட் பண்ணப்படும். அப்புறம் ஃப்ராங்கிங் இம்ப்ரெஷன் வந்து கரெக்டான லைசன்ஸ் வாங்கி ஃப்ராங்கிங் இம்ப்ரெஷன் வந்து பண்ணணும். இல்லைனா தப்பாக ஏதாவது பண்ணியிருக்காங்க, ப்ராப்பர் வேயில் அந்த ஃப்ராங்கிங் இம்ப்ரெஷன் இல்லை அப்படின்னா அதுவும் அன்பெய்டாக தான் ட்ரீட் பண்ணப்படும். ஆர் பாயிண்ட் ஆஃப் சேல் ரெசிப்ட்ஸ் ஆர் யூஸ், இதெல்லாம் பாயிண்ட் ஆஃப் சேல், அதாவது ஆல்ரெடி யூஸ் பண்ண பாயிண்ட் ஆஃப் சேல் ரெசிப்ட்ஸு இல்லைனா வந்துட்டு கேன்சலான பாயிண்ட் ஆஃப் சேல் ரெசிப்ட்ஸை எடுத்துகிட்டு ஒரு ஆர்டிக்கல் பின்னாடி ஓட்டி அதை போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் அது அன்பெய்டாக தான் ட்ரீட் பண்ணப்படும். Postage is not considered prepaid if the stamp is obliterated, defaced, torn, cut or otherwise rendered imperfect. ஸோ ஆப்ளிட்ரேட்டட் அப்படின்னா ஒழுங்காக இல்லை, அந்த ஸ்டாம்ப்ஸ் வந்துட்டு கரெக்டான ஒரு அமைப்பில் இல்லை, இல்லைனா தப்பாக அச்சிடப்பட்டிருக்கு, இல்லைனா டீஃபேஸ் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி ஒரு யூஸ் பண்ண ஸ்டாம்பை வந்துட்டு ஒட்டுறாங்க, இல்லைனா அந்த ஸ்டாம்ப் வந்து கிழிஞ்சிருக்கு, இல்லைனா கட்டாகி இருக்கு, இந்த மாதிரி இம்பர்ஃபெக்ஷனில் இருக்கிற ஸ்டாம்ப்ஸை வந்துட்டு ஒரு ஆர்டிக்கிளில் ஒட்டினாலும் அந்த ஆர்டிக்கிள் வந்துட்டு அன்பெய்டு, அந்த வந்துட்டு அன்பெய்டாக தான் அந்த ஆர்டிக்கிளை கன்சிடர் பண்ண முடியும். Postage is not accepted as prepaid if any word, letter, figure or design is added on the stamp or franking impression before posting. ஸோ ஒரு ஸ்டாம்ப் மேலே ஏதாவது வேர்டோ லெட்டரோ இல்லைனா வந்துட்டு வேறு ஏதாவது ஃபிகர்ஸ் நம்பர்ஸ் அந்த மாதிரி எழுதியிருக்காங்க, இல்லைனா அந்த போஸ்ட் ஸ்டாம்ப் மேலே வேறு ஏதாவது டிசைன்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை அந்த ஃப்ராங்கிங் இம்ப்ரெஷன் மேலே வேறு ஏதாவது லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் அந்த மாதிரி எழுதியிருக்காங்க அப்படின்னாலும் அது வந்து போஸ்டேஜாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. Postage is not treated as prepaid if the stamp is cut or separated from an embossed envelope, postcard or wrapper. அதாவது இப்போ ஒரு 5 ரூபாய் என்வலப் இருக்கு, அந்த என்வலப்ல இருந்து அந்த 5 ரூபாய் வேல்யூக்கு உண்டான எம்போஸ்ட் ஸ்டாம்ப்ஸை வந்து நீங்கள் கட் பண்ணிட்டு வேற ஒரு ஆர்டிக்கல் ஒட்டினாலோ, இல்லைனா ஒரு ILC இருக்கும் அதில் வந்துட்டு இருக்கிற வேல்யூவை வந்து கட் பண்ணி வேற ஏதாவது ஆர்டிக்கலில் ஒட்டி அதை போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணாலோ அந்த ஆர்டிக்கல் வந்துட்டு அன்பெய்டாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க.
Perforation of stamps with initials or identifying marks in minute holes is permitted. So perforation என்ன அப்படின்னா இந்த இமேஜ்ல பாருங்க இந்த மாதிரி மினிட் ஹோல்ஸ் இருக்கு இல்லையா சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி ஒரு ஐடென்டிக்கல் மார்க் இருக்கு இல்லையா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பெர்ஃபோரேஷன் சொல்லுவாங்க இந்த ஹோல்ஸ் வந்துட்டு மினிட் ஹோல்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா ஸ்டாம்ப்ஸில் இப்போ வந்துட்டு ஜிஓவி கவர்மெண்ட் இல்லைனா வந்துட்டு ஐபி இந்தியா போஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது இந்த மினிட் ஹோல்ஸில் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே பர்மிட்டட் தான். புக் நவ் பே லேட்டர் அதாவது பிஎன்பிஎல் ஐட்டம்ஸ் may be transmitted as per prevailing administrative instruction. ஸோ புக் நவ் பே லேட்டருங்கிறது ஆர்டிக்கல் வந்து ஃபர்ஸ்ட் புக் பண்ணிக்கலாம் அதுக்கு உண்டான பேமெண்ட் வந்துட்டு மாச கடைசியிலோ இல்லைனா எப்போ பில் ஜென்ரேட் பண்ணுறாங்களோ அந்த டைமில் வந்து கொடுத்துக்க முடியும். அந்த மாதிரி ஆர்டிக்கல் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் படி அதுக்கு உண்டான முன்னுரிமைகள் கொடுத்து அந்த ஆர்டிக்கல் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். சப்ளை ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் sale or distribution of postage stamps by any person or entity requires prior permission of DG டைரக்டர் ஜெனரல். அதாவது ஒருத்தங்க ஸ்டாம்ப் விற்கணும் இல்லைனா ஸ்டேஷனரிஸ் விற்கணும் இல்லைனா ஒரு என்டிட்டி ஒரு நிறுவனம் வந்துட்டு ஒரு ஸ்டாம்பை வந்து விற்கணும்னு விரும்புகிறாங்க அப்படின்னா அதுக்கான முன் அனுமதி யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னா டைரக்டர் ஜெனரல் அவங்க கிட்ட தான் அனுமதி வாங்கி அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ணணும். Violation of stamp sales provisions is punishable under applicable law in force. அதாவது இந்த ஸ்டாம்ப் வயலேஷன் அவங்களே ஸ்டாம்ப் அடிச்சுக்கிறது இல்லைனா வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண ஸ்டாம்ப்ஸை வந்துட்டு ஃபோர்ஜரி பண்ணி திரும்ப வந்துட்டு ஆர்டிக்கிளில் ஒட்டி அந்த ஆர்டிக்கிளை போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறது இது எல்லாமே வந்துட்டு கரண்ட் லா படி பனிஷபிள் தான். ஃபஸ்ட்டு ஐபிசி சொல்லுவாங்க இப்போது பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதா அந்த ரூல் படி இதெல்லாமே குற்றங்கள் தான். ப்ரீவியஸ் இயரில் இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோலேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் எந்தெந்த சர்க்கிள்ல இருந்து கேட்டிருக்காங்க இது வந்து மாடல் தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சாம்பிளுக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் மட்டும் இதில் நான் சொல்கிறேன். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் டிவைடட் இன்டு ஹவு மெனி கிளாஸஸ் நம்ம இதை படித்தோம். போஸ்ட் ஆஃபீஸுங்கிறது எத்தனை விதமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கன்னா 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் மொபைல் போஸ்ட் ஆஃபீஸ் மொபைல் போஸ்ட் ஆஃபீஸோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா facilitating late posting in different areas of cities at various timing. அதாவது லேட் போஸ்டிங்காக வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு ஷெட்யூலில் அந்த மூவிங் வேன் இருக்கும் அந்த பர்பஸ்க்காக தான் இந்த மொபைல் போஸ்ட் ஆஃபீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் கொண்டு வந்திருக்காங்க. Who is competent to extend working hours of the night post office? ஸோ நைட் போஸ்ட் ஆஃபீஸோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கு இல்லையா 8:30 வரைக்கும் ஒர்க் பண்ணணும் அப்புறம் சண்டேஸ்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இருக்குங்க இல்லையா அதை வந்துட்டு அதோட காம்படன்ட் அத்தாரிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல் போஸ்ட். The working hours of the post offices are generally fixed by. ஸோ ஒரு போஸ்ட் ஆஃபீஸோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் தி சர்க்கிள் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நைட் போஸ்ட் ஆஃபீஸோட ஒர்க்கிங் ஹவர்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது டைரக்டர் ஜெனரல். நார்மலாக ஒரு போஸ்ட் ஆஃபீஸோட ஒர்க்கிங் ஹவர்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது ஹெட் ஆஃப் தி சர்க்கிள். ஆஸ் பர் கிளாஸ் 8 ஆஃப் PO கைட் 1 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் இன்க்ளூடட் இன் போஸ்டல் ஹாலிடேஸ். அதாவது கிளாஸ் 8 படி போஸ்ட் ஆஃபீஸ் இது வந்துட்டு கிளாஸ் 8ங்கிறது என்னன்னா போஸ்டல் ஹாலிடேஸ் சம்பந்தமானது. அதில் எந்த ஹாலிடே வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. குஜராத் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி பர்த்டேஸ் ஸோ அக்டோபர் 2 தான் போஸ்டல் ஹாலிடேஸாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே கிளாஸ் 8ங்கிறது எதை மீன் பண்ணுது இல்லைனா போஸ்டல் ஹாலிடேஸ் வந்துட்டு எந்த கிளாஸில் இருக்குது. ஸோ கொஸ்டின்ஸ் வந்துட்டு இப்படி மாற்றி கேட்கலாம். இதை நல்லா நீங்கள் படிச்சுக்கணும். ஓகே தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் மற்ற கிளாஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்.